வருடந்தோறும் முஹர்ரம் பிறை 10 ஆஷுரா தினமாக கொண்டாடப்பட்டு வருது. அரபுலகத்தில் இஸ்லாம் அறிமுகமாகிறதுக்கு முன்னாடியே முஹர்ரம் பிறை 10 அன்னைக்கு நோன்பு வைக்கிற பழக்கம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. எப்போ இஸ்லாம் அறிமுகமாகி ரமலான் நோன்பு கடமை அப்படின்னு ஆக்கப்பட்டுச்சோ அதுக்கு பிறகு விருப்பப்படுறவங்க இந்த நாளில் நோன்பு வைக்கலாம், விருப்பப்படுறவங்க இந்த முஹர்ரம் 10 நோன்பு விட்டுறலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாகிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுக்கு அடுத்தபடியாக அவங்க மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த நோன்புகளில் ஆஷுராவுடைய நோன்பு ஒன்று. மதீனாவுக்கு வந்த புதுசில் யூதர்கள் இந்த முஹர்ரம் பிறை 10 அன்னைக்கு நோன்பு வைக்கிறத பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க என்ன ஏது அப்படின்னு. யூதர்கள் பதில் சொல்கிறாங்க, மூசாவுக்கு வெற்றி கிடைத்த இந்த நாளில் மூசா நோன்பு வச்சிருந்தனால நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொண்டாடுறதுக்கு நாங்கள் தான் ஆக தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருந்தேன் அப்படின்னா முஹர்ரம் பிறை 10 அன்னைக்கு நோன்பு வைப்பேன். அதே சமயத்தில் யூதர்களை போல நாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிறத அடிப்படையில் முத நாள் அல்லது அதுக்கு அடுத்த நாள் முஹர்ரம் பிறை 9, 10 அல்லது 10, 11 2 நாள் நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல, இன்னைக்கும் உலக அளவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் 2 நாள் நோன்பு வச்சுட்டு வர்றாங்க. இந்த முஹர்ரம் பிறை 10 இந்த வரலாற்று பின்னணி கொண்ட இந்த நாளை பற்றி அல்லாஹு தஆலா 7வது சூறால 137வது ஆயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வெற்றி கிடைத்த இந்த நாளை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுறான். எகிப்தில் கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுட்டு வந்த ஃபிரௌன் நான் தான் மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலர்களை கொடுமைப்படுத்தி கொத்தடிமைகளாக வச்சிருந்தான். அவன்கிட்ட இருந்து கொத்தடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர்களை மீட்டதோடு மட்டும் இல்லாமல் ஏக இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி எகிப்திலிருந்து அவங்க துரத்தப்படுறாங்க. எகிப்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலாவும் அனுமதி கொடுத்ததுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் சுமார் 6 லட்சம் பனு இஸ்ராயல்களோட எகிப்திலிருந்து கிளம்பி போகிறாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்காக வேண்டி ஃபிரௌன் அவனுடைய படைகளை எல்லாம் திரட்டி சுமார் 16 லட்சம் பேரோடு மூசா அலைஹிஸ்ஸலாமை துரத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு செங்கடல் பிளந்து வழிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்களுடைய கூட்டத்தினருக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் அந்த கடல்ல மூழ்கி போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வெற்றி கிடைத்த நாள் தான் இந்த முஹர்ரம் பிறை 10 ஆஷுராவுடைய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வெற்றி கிடைத்த இந்த நாளை கொண்டாடுற விதமாகத்தான் உலக முஸ்லிம்கள் 2 நாள் நோன்பு இருந்து அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துறாங்க. அல்லாஹு தஆலா நம்மளுடைய நோன்புகளை அங்கீகரிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.